தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஜனநாயகம் திரைப்பட வழக்கில் தணிக்கை குழுவின் மேல்முறையீடு மனு ஏற்பு. படத்தை மறு ஆய்வுக் குழுவிற்கு அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க பிறப்பிக்கப்பட்ட தனி நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவு ரத்து. வழக்கை மீண்டும் தனி நீதிபதிக்கு மாற்றம் செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. ஜனநாயகம் திரைப்படத்தை மறு ஆய்வுக் குழுவிற்கு அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் படம் வெளியாவதில் மீண்டும் சிக்கல். தீர்ப்பு சாதகமாக அமையாததால் விஜய் ரசிகர்கள் ஏமாற்றம். இரண்டாயிரத்து 30ஆம் ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் பொருளாதார தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய பெண்கள் உறுதியளிக்க வேண்டும். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற மகளிர் உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். இடையிலான பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமாக வளரணும்னு IMF அமைப்பே சொல்லுது. நாங்களும் 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம். சென்னையில் மகளிர் மட்டுமே பயணிக்கக்கூடிய 10 பிங்க் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 5 வழித்தடங்களில் தலா 2 பேருந்துகள் வீதம் மொத்தமாக 10 பேருந்துகள் இயக்கம். உழைப்பின் மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் பெண்கள் முன்னேற்றத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டி வருகிறது திமுக அரசு. பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னையே வலியுறுத்தின கருத்து இது. சென்னை கிண்டி கிங் மருத்துவமனை வளாகத்தில் 417 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை. அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வயது இளம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகளை முன்கூட்டியே தடுப்பதற்கான HPV தடுப்பூசி திட்டம் சென்னை நந்தம்பாக்கத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாடு. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் பல்வேறு துறைகளின் மூலம்